அரசியல் களத்துல விஜய் தனித்து விடப்பட்டார். ம் நீங்க சொல்ற அந்த கணக்கு வந்து விஜய் தனித்தே நிற்பார், எந்த கூட்டணியும் கிடையாது, விஜய் தாவேகாவுடன் தான் கூட்டணி சேரணும் மற்ற கட்சி. ஆமா நிச்சயமா. ஆனா அரசியல் அனந்தையாக்கப்பட்டார் விஜய், வந்த உடனே போயிடுறாரு. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, களம் இருக்கு, அதை எப்படி பார்க்கணும்? நான் என்ன கேட்கிறேன்னா, எல்லா கட்சிகளும் எங்களுக்கு பிரதித்துவம் தாங்கன்னு தானே கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாவா இல்லையா? திமுக அண்ணா திமுக விடுங்க, மற்ற அத்தனை கட்சிகளுமே கம்யூனிஸ்டா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், தமிழக அந்த நிலைப்பாட்டில் வச்சிருந்தா அவங்க உங்களுக்கு கூட வந்து சேர்ந்து. இல்ல நான் சொல்றது கேள்விக்கு பதில் கொடுங்க. சொல்லுங்க. நீங்க இப்ப கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் நான் பதில் கொடுத்துருக்கேன். நான் என்ன கேட்கிறேன்னா, எல்லாருமே காங்கிரஸா இருக்கட்டும், இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளாக அண்ணன் திருமா உள்பட அத்தனை மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும், சிபிஎம் சிபிஐ இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய கட்சிகளும், புரட்சி பாரதம் யாராக இருந்தாலும் சரி, எங்களுக்கான பிரதித்துவம் சீட்டு எத்தனைன்னு தானே கேட்குறாங்க. கேட்டுருக்காங்களா? ஒவ்வொருத்தர் கட்சிக்கிட்டையும் அவங்க அவ்வளவுதானே கேட்குறாங்க, எங்களுக்கான சீட்டு எத்தனைன்னு. திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க திமுக கிட்ட என்ன கேட்பாங்க, எங்களுக்கு எத்தனை சீட்டுன்னு தானே கேட்பாங்க. அப்படிதானே கேட்குறாங்க. யாரும் தரக்கூடிய இடத்துல இல்லை, தரக்கூடிய இடத்துல தன்னை இருக்கிறது தமிழ், தரக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சியை வழி நடத்தக்கூடியது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக தான் இருக்கிறாருன்னு சொல்றாங்க.